சற்றுமுன் கிடைத்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி வானிலை வெதர் குறித்தது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது வலுவிழந்து விட்டது என்றும் அது புயலாக மாறாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது நேற்று இரவு முதல் வலுவிழந்தது என்று சொல்லி வந்த நிலையிலே சற்று முன்னர் வெளியிட்ட ஒரு அறிக்கையிலே இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் இந்தியன் மெட்ரலாஜிக்கல் லெபார்டரி இன்னும் 3 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒரு புயலாக மாறும் என்றும் அது சைக்ளோன் ஃபெங்கல் என்று பெயர் பெறும் என்றும் அநேகமாக அடுத்த 24 மணி நேரத்தில் அது தீவிரமடைந்து பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே அல்லது பாண்டிச்சேரிக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்றும் கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்த 24 முதல் 48 மணி நேரத்திலே வட தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளிலே மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான அப்டேட், புயல் வராது என்று சொன்ன நிலையில் இப்பொழுது புயல் வந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.